இன்றைய உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணமான இந்த சந்திப்புக்கு அனுமதி கொடுத்த நாடார் உரிமைமுறை சங்க நிர்வாகிகளுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளி நிர்வாகம் சார்பில் பள்ளி செயலாளர் திரு எம் ஜோதி மாஸ்டர் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களையும் வரவேற்று வணங்கி மகிழ்கிறோம். தேசிய நல்லாசிரியை திருமதி CS குமுதம் அவர்கள் உள்ளிட்ட எங்கள் நாடார் நடுநிலைப்பள்ளி குடும்பத்தினுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அனைவரும் வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் இப்பொழுது பணிபுரிந்து வரும் இளைய ஆசிரியர் சகோதர சகோதரிகளையும் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நாடார் நடுநிலைப்பள்ளி என்ற இந்த நிறுவனத்தில் கல்வி கற்பிக்கும் பேறு பெற்றவர்கள் நாங்கள். இந்த கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்கும் பெரும் பேறு பெற்றவர்கள் நீங்கள். ஏனென்றால் நாடார் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு என்று ஒரு இலக்கணம் இருக்கும். ஏற்கனவே ஆசிரியர்கள் பலர் சொன்னது போல தங்கள் சொந்த குழந்தையை போல பாதித்து அந்த குழந்தைகளை முன்னெடுத்து கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது தவிர எந்தெந்த மாணவர்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்குது என்று கண்டறிந்து அந்த சாதாரண மாணவர்களை கூட சாதனை படைக்கும் மாணவர்களாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள். இப்பொழுதெல்லாம் தேசிய அளவில் ஒரு திறனாய்வு தேர்வு நடைபெறுகிறது. இந்த திறனாய்வு தேர்வுக்கு முதலாம் வகுப்பிலிருந்து மாணவர்கள் புரிந்து படித்து வந்தால்தான் அந்த மாணவர்கள் ஒரு தேசிய அளவிலான ஒரு திறனாய்வு தேர்வை எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேர்வில் நாம் சென்ற ஆண்டு 15 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று தூத்துக்குடி மாவட்டத்திலேயே 3ஆம் இடமும், இந்த ஆண்டு 14 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று தூத்துக்குடி மாவட்டத்திலேயே 4வது இடமும், இதுவரை 151 மாணவ செல்வங்கள் வெற்றி பெற்று கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் எங்களுக்கு முன்னால் வேலை பார்த்த அந்த மூத்த ஆசிரியர்களுடைய கற்றல் கற்பித்தல் அனுபவங்களை இன்று பணிபுரியும் ஆசிரியர்களும் அதை நடைமுறைப்படுத்தி வருவதுதான் இதற்கெல்லாம் முழு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல நாடார் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த மாணவர்கள் சாமர்த்தியமா பேசுவான், சாதுரியமா செயல்படுவான். பள்ளியுடைய குறிக்கோள் வாக்கியமான முதல்வனாயிரு அல்லது முதல்வனோடு இரு என்பதற்கு ஏற்ப அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மேல நல்ல பற்றும் பாசமும் உள்ள பிள்ளைகளா இருப்பாங்க. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்த பள்ளி மாணவர்களுக்கு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நிறைய விஷயங்களை நீங்க பாடம் மூலமா மட்டும் கற்றுக்கொள்ள மாட்டீங்க. பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை முறையில தான் நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருப்பீங்க. அதைத்தான் நீங்க ரொம்ப சிலாகித்து பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே போல நாடார் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சேர்ந்து ஒரு இலக்கணம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பு கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் அதை திட்டமிட்டு அதை படிப்படியாக நிறைவேற்று அதில் வெற்றி பெறக்கூடிய திறமை இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் உண்டு. அதே போல இந்த நிறுவனத்தில் பயின்ற மாணவ செல்வங்களுக்கும் உண்டு. ஆண்டுகள் பல கழிந்து சென்றாலும் வருடங்கள் பல ஓடினாலும் மாணவர்கள் மனதில் என்றும் நீங்காது நினைத்து இருப்பது விழாக்களும் கொண்டாட்டங்களும் தான். நம்ம பள்ளிக்கூடத்தில் பிறந்த நாள் விழா என்றாலே அந்த மாணவன் அப்படி ஜெகஜோதியா வருவான். ஸ்கூலுக்குள்ள அசம்பிளியில வாழ்த்து என்ன, கிளாஸ் ரூம்ல வாழ்த்து பாட்டு என்ன, ஒருத்தருக்கு பரிசு பரிமாற்றங்கள் என்ன, தெரிஞ்சவன் தெரியாதவன் பழகினவன் பழகாதவன் எல்லாரும் கை கொடுக்குவான். ஒரு 7th பையனுக்கு அந்த 5ஆம் பையன் கை திடீர்னு வேகமா கை கொடுத்துக்குவான். அந்த அளவுக்கு மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப அருமையா பழகுவாங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இது ஓ வேலை, இது ஏன் வேலை அப்படிங்கிறதே இருக்காது. இது நம்முடைய வேலை அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிவு
நம்ம பிள்ளைகளுக்கு உண்டு. இதே மெயின் ஹால் தினமும் 400-500 பேர் சத்துணவு சாப்பிடுவான். கிளாஸ் ரூமாகவும் இருக்கும். அந்த 12:30க்கு அரேஞ்ச் பண்ணி உடனே பெரிய மாணவர்கள் எல்லாரும் அவ்வளோ பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் உணவு எடுத்து இருக்கக்கூடிய மாணவர்கள் வரிசையாக அமர வைத்து அவங்களுக்கு தண்ணீர் ஊற்றி அந்த சாப்பாடை கொடுத்து இவனை அண்ணன் அண்ணன் எனக்கு என்ன அண்ணன் 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 கூப்பிடுவான். கூப்பிட்டு அதை சாப்பிடக்கூடிய நேர்த்தியை பார்ப்பதற்கு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். ஏன்னா என்றென்றும் நம்மளுடைய மனதில் வந்து இந்த இடம் வந்து ஒரு நீங்காத நினைவுகளை தரக்கூடிய இடம் இந்த மெயின் ஹால். முன்னமெல்லாம் ரொம்ப உயரமாக தெரியும். நீங்கள் படி ஏறி வந்து இதில் இருந்திருப்பீங்க. முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடமே இப்போ அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக நம்ம காமராஜர் பிறந்தநாள் விழா நம்ம பள்ளி விழாவுக்கு அந்த ஆண்டு விழா மேடையில் கொடுப்பாங்க. கலைமகள் விழா அப்படின்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் தம்பி தங்கச்சியோட நீங்கள் இப்படி வருஷத்துக்கு நின்னீங்கன்னா அப்போம்லாம் 30 மூடை 40 மூடை பொறி வாங்குவாங்க. எல்லாரும் நீங்கள் என்ன கொண்டுவீங்க? பிளாஸ்டிக் பையெல்லாம் கொண்டு வர மாட்டீங்க. எல்லாம் மஞ்சள் கொண்டு வருவீங்க சார். எல்லாம் சார்ப வசதியாக நின்று பை நிறைய மாணவர்களுக்கு அள்ளி கொடுக்குற காட்சியும் மனதை ரொம்ப கொள்ளை கொள்ளும். அதுபோல் மாவட்ட அளவில் வட்டார அளவில் போட்டிகள்னா நம்ம பிள்ளைங்க போய் நின்னாலே சொல்லுவாங்க, நாடா ஸ்கூல் பிள்ளைங்க வந்துட்டாப்பா, அந்த பிள்ளைங்க தான் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு அந்த சமூகத்தில் இன்னைக்கும் ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது அப்படின்னா அதுக்கு இங்குள்ள டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமான காரணம். அடுத்து விளையாட்டு விழானா சொல்லவே வேண்டாம். நீங்கள் படிக்கிற காலத்தில் நானும் மேல்நிலை பள்ளிக்கு அழைத்துட்டு போய் அந்த விளையாட்டு விழா நடக்கும். 8 மணிக்கு அத்தனை பேர் ஆஜராயிருவாங்க. அணிவகுப்பு என்ன, பிரமிடு என்ன, ஒரே கோலாகல கொண்டாட்டமாக இருக்கும். ஒலிம்பிக் டான்ஸ் என்ன, விளையாட்டுகள் என்ன, அந்த வெற்றி பெற்று அந்த வெற்றி கணக்குல அந்த மாணவர்களோட சேர்ந்து அந்த வெற்றி மேடையில ஏறி வெற்றி பதக்கம் வாங்கி அந்த வெற்றி வீடம் சுற்றி ஒரு மந்தகாச புன்னகையோட அந்த மாணவர்கள் போர்படுத்தி நிற்கிற காட்சிகள் வந்து நாங்கள் இப்பவும் வருடந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலுமே எங்களுக்குமே அது எங்களுடைய மனதில் நீங்காத நல்ல காட்சிகள். அடுத்து கீதையினுடைய சாராம்சத்தையே நான் நம்ம பயணத்திலிருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது எது இன்று உன்னுடையதாக அது நாளை மற்றொருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருடையதாகிறது. இதுவே உலக நியதி, படைப்பினுடைய சாராம்சம்னு சொல்லுவாங்க. நம்ம பசங்க தேர் திருவிழா, தெப்ப திருவிழா முடிஞ்ச உடனே புத்தம் புது பொருட்கள் நிறைய வகுப்புக்குள்ள நடமாடும். எல்லாருடைய பேக்லையும் இருக்கும். அந்த பையன் ஒரு பெல்ட் புதுசாக போட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம், இல்லை ஒரு தொப்பி வாங்கிட்டு வந்திருக்கலாம், இல்லை ஒரு புது ஜர்க்கின் ஏதாவது புதுசாக வாங்கிட்டு வந்திருப்பான், வாட்ச் வாங்கிட்டு வந்திருப்பான். முதல் பிரிவு ஒருத்தன் கையில் இருக்கும், அடுத்த பிரிவு அடுத்த செகண்ட் பிரிவு கையில் இருக்கும். மதியம் பார்த்தா அது பக்கத்தில் ஒருத்தே போயிடும். சாயந்தரம் ஆகிதான் அது வாங்கின கைக்கு திரும்பும். அதாவது இது என்னுடையது அது உன்னுடையது அப்படின்னே அந்த குழந்தைங்களுக்கு வேறுபடியாக இருக்காது. இது எல்லாமே நம்முடையது அப்படின்னு இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் பரிமாற்றத்தை பார்க்கணும், காக்கா கடி கடிச்சு கடிச்சு கொடுக்கும். ஒரு கொய்யாப்பழம் வாங்கி 5 அணில்கள் கொடிச்சு கொடிச்சு சாப்பிடும். இப்போ மாதிரி துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கிடையாது. நல்லா சிறு நெல்லிக்காய், பெரு நெல்லிக்கடி, மாம்பழம், கொய்யாப்பழம், மக்காச்சோளம், கப்பக்கிழங்கு, இந்த மாதிரி ரொம்ப சுண்டல் அப்படி ரொம்ப பிள்ளைங்களை கொண்டு வந்து அழகே